லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆயில் மேனுஃபேக்சரிங் எப்படி டேலியில மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாஸ்டர்ஸ் எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துங்க. அடுத்த இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு தேவையான மாஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து ரீட்டைலா இல்ல ஹோல்சேலா அப்படிங்கறதையும் நீங்க இங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நான் கஸ்டமர் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, கஸ்டமர் ஏ அண்ட் பிக்கான ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல்ங்கிற பிரைஸ் லிஸ்ட்டை வந்து நான் செட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ்ல போயிட்டு, அதாவது வவுச்சர்ஸ்ல போயிட்டு பர்ச்சேஸ் வந்து நம்ம போட போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, F9 கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் நான் கொடுத்துறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்ளையர் ஏ, இங்க வந்து நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஸ்கிரீனுக்கு வந்து நான் வந்துடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா RM ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா குடோன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ரா மெட்டீரியல் என்னங்கிறதையும் நம்ம இங்க கொடுத்துடலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, RM ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நம்மளோட சப்ளையர்ல இருந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நீங்க ஸ்டாக் சம்மரியில போயிட்டு டீடைல் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னாலே சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் சம்மரியில போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐட்டம் வைஸ் வியூ கொடுத்துட்டு இதுல ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம RM ஸ்டோர்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ரா மெட்டீரியலை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன்னா அதர் வவுச்சர்ஸ்ல போயிட்டு அதர் வவுச்சர்ஸ் போயிட்டு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் என்ட்ரி வந்து நம்ம போட போறோம். ப்ரொடக்ஷன் என்ட்ரியில நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து கோகனட் இருக்கு. ரா மெட்டீரியல் ஸ்டோர்ல எடுத்துட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 50 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேக்குங்கிறது எடுத்துக்கிறேன். இதுவும் ஒரு 60 நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னவா ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோகனட் ஆயில் பல்க் அப்படிங்கிற மெட்டீரியலா வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. இங்க வந்து பேட்ச் நம்பர் வந்து கேக்குது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா 001 அண்ட் தென் அந்த டேட், நம்ம என்ன டேட்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுமோ அந்த டேட்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லிட்டர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ப்ரொடக்ஷன் ஆகுறதுக்கு அரௌண்ட் ஒரு 30 ருபீஸ் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வருது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் இருந்து கோகனட் பல்கா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்கிங் என்ட்ரி அப்படிங்கிற உச்சர் கொடுத்துட்டு இந்த கோகனட் பல்க் வந்து ப்ரொடக்ஷன் குடோன்ல இருந்து எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் 1 லிட்டர் ஆகும் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நம்பரை வந்து கொடுத்துட்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 லிட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 50 அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரஃபா வந்து போடுறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 120 அப்படிங்கிற மாதிரி நான் போடலாம். இல்ல 60 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ரொம்ப மினிமம் வந்து நம்ம போடுறோம். அதனால நான் 16 போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 5 லிட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிறதே வந்து 100 தான் எடுத்திருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபினிஷ்டு குட் ஸ்டோர்ல சேம் 10 நம்பர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5 லிட்டர் அப்படிங்கும்போது ஒரு 300 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். காஸ்ட் வந்து நீங்க கொடுக்கறதா. ஸோ நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து போட்டிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து
ஃபினிஷ்டு குட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிருப்போம். நம்மளோட ஸ்டாக் வந்து எங்கெங்க இருக்குங்கிறத நீங்க ஸ்டாக்ல பாத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேல்ஸ் என்ட்ரி போட போறேன். சேல்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ நான் F8 சேல்ஸ் கொடுக்குறேன். சேல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா கஸ்டமர் ஏ அப்படிங்கிறவங்கள நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரீட்டைல் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோகனட் ஆயில் அப்படிங்கிறது வந்து ஃபினிஷ்டு குட் ஸ்டோர்ல இருந்து நான் சேல் பண்றேன். எவ்வளவு நம்பர்ஸ் சேல் பண்றேன் அப்படின்னா ஒரு 40 நம்பர்ஸ் வந்து நான் சேல் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சேல்ஸ்மேன் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா அந்த சேல்ஸ்மேன் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க வந்து ஈஸியா ஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 லிட்டர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 5 நம்பர் வந்து நான் போடுறேன். போட்டு நான் வந்து சேல் பண்ணிடுறேன். சேல்ஸ்மேன் அப்படிங்கிறத நான் செலக்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். இதோட ப்ராஃபிட்ஸ் அதாவது வந்து நம்ம ரா மெட்டீரியலா வாங்கணும், அதை ப்ரொடக்ஷன் பண்ணோம், ப்ளஸ் சேல்ஸ் பண்ணிட்டோம். இதோட ப்ராஃபிட் எப்படி பாக்குறது, நம்மளோட ரிப்போர்ட்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா மாஸ்டர்ஸ் பார்த்தோம், டிரான்சாக்ஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். நீங்க ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.